రామ కళ్యాణ వైభవమే శ్రీరామచంద్రులకు పవన జస్తుతి పార్థ పావన చరిత్ర రవి సోమవర నేత్ర రమణ సీతా కళ్యాణ వైభవమే పరమేశనుత గీత భవజలతి బోధ ధరణికుల సంయాத தியாகராஜனூத இல்லை ஆஞ்சநேயர் வந்தார்னர் தியாக பிரம்மம் சீதா கல்யாணத்தில் அதுதான் இப்போ பாடணும். எல்லாரும் வந்துட்டா கல்யாணிச்சுக்கு கையை பிடிச்சி தரப்போகிறான் ஜனக மகாராஜா. இயம் சீதா வேண்டிக்கோங்க எல்லாரும். மம சுதா சகதர்மச்சரீதமா பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணி கிருண்ணீஸ்வ பாணிநக சீதாயா உபகத்ராமம் சசினம் ரோகிணியத பாக்ய த லக்ஷ்மி பாரம் மாலதி முதல்ல நைவேத்தியம் பண்ணு. நீ சௌபாக்ய த லக்ஷ்மி ಕನಕಾವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುದ ಬಾರೆ ಮನಕಾಮನಯ ಸಿದ್ಧಯ ದೋರೆ ದಿನಕರ ಕೋಡಿ ತೇಜತಿ ಒಳ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬಾರೆ ಅದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಚಕರ ತುಪ್ಪ ಕಾಲಿಗೆ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರ ಎಲ್ಲದೂ ನೈವೇದ್ಯ ಮಾಡಿ அக்கர உள்ள அழகிரிராஜனை சொக்க புரந்தர விட்டல்ல பிரிய பாக்ய நம்மம்மா நீ சௌபாகியத. நம் நாட்டு பெண் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பையனை பெற்றா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மாத்து கூட்டின்னு வரும். அவன் நம் நாட்டு பெண். அவன் ஜனகன் என்ன சொல்றான்? எம் சீதா மம சுதா. அவன் என்னோட பொண்ணுங்கிறானே. பாணிகிரகணம் பண்ணி என் பொண்டாட்டின்னு கூட்டின்னு வைப்பறான். இப்போ என் பொண்ணுன்னு ஏன் சொன்னான்? அது பெரியவா ஜாம்பிள்ள சொல்கிறார். ராமனை பார்த்து சொன்னான் ஜனகன், நான் கர்மயோகி, எதுலேயுமே ஆசைப்பட மாட்டேன். நான் எதையும் ஆசைப்பட மாட்டேன். அந்த விஷயத்தில் என் பொண்ணு. அப்புறம் நேற்றுக்கு நான் விஸ்வாமித்திர வந்து கூட்டின்னு போகிறபோது ஒன்று சொன்னேன். தசரதன் சொன்னான், உன் நிழல் மாதிரி வருவாங்க. குருவுக்கு அவர் வந்து நிழல் மாதிரி தொண்டு பண்ணார். நிழல்னா என்ன? இப்போ என் நிழல் விழருது என்ன அர்த்தம்? என் ஆத்மா இந்த உடம்புல பட்டு விழருது. அப்போ என்னோட ஆத்மாவும் சுத்தமாக இருக்கணும், உடம்பும் சுத்தமாக இருக்கணும். புரிஞ்சுதா? அப்போ அப்படி குருவுக்கு தொண்டு பண்ணாராம். ஜனகன் என்ன சொல்கிறான்? ஒரு நிழல் மாதிரி என் பொண்ணு வருவான். இதுக்கு விளக்கம் கொடுத்தார் பெரியவாச்சாம்பிள்ள. இந்த நிழல் இருக்கு பாருங்க, காத்தால நமக்கு பின்னால் வரும், உச்சிக்கு நம்ம கூட வரும், சாயரற்ற முன்னால் போகும். அது மாதிரி ராமா, நீ என் பொண்ணு கையப்பிடி கால நிழல் மாதிரி இப்போ கூட அயோத்திக்கு வருவான். நாளைக்கு உங்கள் அப்பா வரம் கொடுத்த உடனே உச்சி நிழல் மாதிரி கூட வருவான். என்ன நீ ராமனை ஏன் அவதரிச்ச? ராவணனை சம்ஹாரம் பண்ண. நீ லங்கைக்கு போகிறதுக்கு முன்னால் என் பொண்ணு சாயரற்ற நிழல் மாதிரி உனக்கு முன்னால் லங்கைக்கு போயிடுவா, தைரியமாக கையப்பிடின்னா எம் சீதா. இப்படி ஒரு அப்பா கேரண்டி கொடுக்கணும்னா அப்படி வளர்த்தா தானே. எம் சீதா மம சுதா, என் பொண்ணு தைரியமாக கையப்பிடி. ஆமாம், இதில் வேடிக்கை என்னன்னா, ஏ ராமா, உங்கள் அப்பா உன்னை தொழுது பெத்தர் யாகம் பண்ணி, நான் உழுது பெத்தேன். அவர் நிலத்தை உழுதர். சீதானா என்ன தெரியுமோ இல்லையோ? கலப்பை. கலப்பைன்னா புரியுறதா உங்களுக்கு? அந்த விவசாயத்தில் பண்ணுவாளே கலப்பை. அதை அவர் உழுதர். எதை? பூமியை கிழிச்சர். பெட்டி வந்தது, அதில் சீதை.
நீங்கள் இன்னைக்கு வயத்தை கிழிச்சு எடுக்கிறாளோ இல்லையோ, அது சிசேரியன்கிறான். அது சிசேரியன் இல்லை, சீதாரியன். முதல்ல கிழிச்சு எடுத்தது சீதையத்தான் பூமியில். புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்கள் அப்பா தொழுது பெற்றான், நான் உழுது பெற்றேன். உங்கள் அப்பா அக்னியில் பெற்றார், நான் மண்ணில் பெற்றேன். ஆனால் நீ தெரிஞ்சுக்கோ, நீயாவது உங்கள் அம்மா வயத்தில் 12 மாதம் இருந்த. என் பொண்ணு கர்ப்பவாசமே பண்ணலை, பூமியிலேருந்து எடுத்தேன். ஒன்றை விட என் பொண்ணு வசதி. தைரியமாக கையப்படி. ஆமாம் சார், பொண்ணை பெற்றவன் சரக்கு இருந்தால் நிமிந்து தானே சொல்லுவோம், அது இயற்கை தானே. அது ஜனகன் பெற்ற பொண்ணு ஊர்மிளை லக்ஷ்மணனை கொடுத்தான். வளர்த்த பொண்ணு தான் சீதை. தம்பி பொண்கள் மாண்டவி ஸ்ருத கீர்த்தி. புரிஞ்சுதா உங்களுக்கு? 4 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. இதில் வேடிக்கை என்ன தெரியுமோ, இவனும் 4 பையனை வச்சுருந்தான், அவனும் 4 பொண்ணை வச்சுருந்தான். அந்த காலத்தில் என்ன பண்ணுவான், எங்கேயான்னு கல்யாணத்துக்கு போனாலே அந்த பொண்ணு யாரோட பொண்ணுன்னு கேட்பான். இப்போ பொண்களே கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால் நீங்கள் சீதா கல்யாணத்தில் வேண்டிக்கோங்க, கிராமத்தில் எல்லா ஆம்பளை பையங்களுக்கும் கல்யாணம் ஆகணும்னு. எல்லா இடத்துலையும் ஆம்பளை பையனுக்கு ஆனாலே பொண்ணு கல்யாணம் தானே. புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் தான் வேண்டிக்கிறேன் இந்தியா பூரா. ஏன்னா எனக்கு தான் ஜோசியத்துக்கு ஃபோன் வருது, எங்கள் அது பிள்ளை கல்யாணம்